அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பல்வேறு வகையான நியூஸ்கள் இருக்கு. சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அத பத்தி நம்ம டீட்டெயில்டா பேச போறோம். இப்ப ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கை அப்படின்றது இன்னைக்கு மொத்தத்துல பயங்கரமான ஒரு பேசு பொருளா மாறியிருக்கு. எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. ஆனா, முழுக்க முழுக்க குறை சொல்ல முடியாத ஒரு தேர்தல் அறிக்கையா இருக்கு. சொல்ல முடியாது. ஸ்டாலின் அவர்களே மாறி அவங்க கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய விசில் சின்னத்துக்கே ஓட்டு போடுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாரியான ஒரு தேர்தல் அறிக்கை. இப்ப தேர்தல் அறிக்கையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் இது எல்லாமே நமக்கே தெரியும். பிரச்சாரங்கள் மூலியமா சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வேட்பாளர் அப்படின்றவங்கள ஒவ்வொரு ஏரியாவா போய் ஓட்டு கேட்க போகும்போது என்னெல்லாம் பாடு இந்த தீய சக்தி படுத்துது அப்படின்ற ஒரு விஷயமும் மற்றும் விஜய் அவர்களுடைய வேட்புமனு மற்றும் ஆதவ அர்ஜுனாவுடைய வேட்புமனு நேத்துல இருந்து பயங்கர பிரச்சனையா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த டீட்டெயில்டு நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயமா நேத்து விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையை முடிச்சுட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்னுடைய அம்மாக்கள் சகோதர சகோதரிகள் காலையில விசில் சின்னத்தை வாசல்ல கோலமா போடுங்கன்னு சொன்னதும் தான் சொன்னாரு. கோலப்படிக்கு டிமாண்ட் ஆகுற அளவு காலையிலே கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம பழைய வீடியோக்களை கமெண்ட் பாக்ஸ்ல வேற கமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. சூப்பரா இருந்துச்சு. அக்கா இன்னைக்கு எங்க வீட்டில் விசில் சின்னம் தான் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் பூராமே ஒரு பக்கம், பாய்ஸ் பூரா அம்மாவை நான் போட சொன்னேன், அக்காவை போட சொன்னேன், தங்கச்சியை போட சொன்னேன், நானே சாப்பீஸ்லலாம் வரைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. ரொம்பவே சந்தோஷமான விஷயமா இருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் கோலப்படிக்கு டிமாண்ட் ஆகிற அளவுக்கான அந்த விசில் சின்னம் எல்லார் வாசல்லையும் இருக்கு. இதை ஏன் விஜய் அவர்கள் சொன்னார் அப்படின்றதையும் நான் லாஸ்ட்ல சொல்லிடுறேன். இப்போ முக்கியமான விஷயமா நம்ம வேட்பாளர்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனையை நான் சொல்றேன். இன்னைக்கு வேட்பாளர்கள் ஒவ்வொரு ஏரியாவா ஓட்டு கேட்டு போயிட்டு இருக்காங்க. இது தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களுக்கு இடையே எவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பூ போட்டு வரவேற்கிறாங்க, ஆரத்தி எடுக்கிறாங்க. இது எல்லா கட்சிக்கும் நடக்கும். ஆனா காசு கொடுத்து நடக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. மக்கள் தன்னோட எழுச்சி தன்னெழுச்சியா இன்னைக்கு ஓட்டு கேட்கறதுக்கு கூட போறது, மக்கள் கிட்ட இப்போ தேர்தல் அறிக்கையெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்றதுல இருந்து எல்லாமே தன்னெழுச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு வகையில இவங்க இந்த மாதிரி இருக்கிறது தீய சக்திக்கு பிடிக்கல. எப்படி நம்ம படம் பார்க்கும்போது ஒரு சாமி படம்லாம் பார்த்தோம்னா சாமி பேயா இருக்கிறத அழிக்க வரும்போது இங்கிட்டு நம்ம சாமி டக்குன்னு பேய் அழிச்சு விட்டுரும்ல, அந்த மாதிரி இப்போ ஆரம்பிச்சிருக்குது. இப்பதான் சாமி அடிக்கிறதுக்கு பேய் ஆரம்பிச்சிருக்குதுன்ற மாதிரி தீய சக்தி என்ன வேலை பண்ணுது. வேட்பாளர் வர்றாப்லையா, இந்த ஏரியாவுக்கு போறாப்லையா, கரண்டை கட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவை இருட்டாக்கி விட்டுறது. நீங்கள் இருட்டுக்குள்ளே போய் ஓட்டு கேட்டால் முடிஞ்சா கேளுங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்மளுடைய தாவேக்கா வேட்பாளர்கள் பூரா சிறப்பானவங்க கையில் பயங்கரமாக லைட்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. செல்ஃபோன் லைட் ஆன் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்போம், வீடு வீடாக ஓட்டு கேட்போம். எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பேச்சுக்கு இணங்க நாங்கள் எல்லா மக்கள்கிட்டையும் ஓட்டு கேட்டுட்டு இருப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தீய சக்திக்கு வேட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் முக்கியமான சம்பவம். இதுதான் மதுரையில் நடந்திருக்கு. இந்த சம்பவம் எல்லா ஊர்களையும் நடந்துட்டு இருக்கிறதா நான் கமெண்ட்ல பார்க்குறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் மற்றும் ஆதவ அர்ஜுனாவுடைய வேட்புமனுல வந்திருக்கிற பெரிய பிரச்சனை. இப்போ விஜய் அவர்கள் ஆல்ரெடி திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் 2 தொகுதியில் போட்டிடுறனால ஒரு தொகுதிக்கு சொத்து மதிப்பு மற்றும் 2 தொகுதிக்கு அந்த திருச்சி கிழக்குல சொத்து மதிப்பு மாறுச்சு. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சார வேன் வாங்கின ஒரு பிரச்சனையா 6 கோடி ரூபாய் 6.25 கோடி ரூபாய் விட்டுருந்தாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா அதை மாத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்குல ஒரு வயசு வித்தியாசம், அந்த வயசு வித்தியாசத்துல சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல சில கோடி ரூபாய் முன்ன பின்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கணக்கு கிட்டத்தட்ட 3 முறை மாற்றி அமைச்சு அட்வொகேட்லாம் வச்சு பேசி அதுக்கப்புறமா வேட்புமனு தாக்கல் பண்ணி இன்னைக்கு அட்வொகேட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா தேர்தல் அதிகாரிகள் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதியில விஜய் அவர்களுடைய வேட்புமனு அப்படின்றது முரண்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீய சக்தியில இருந்து ஒரு கும்பல் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, வேட்புமனு செல்லக்கூடாது, நீங்க தேர்தல் அதிகாரிகள் இதை உடனடியாக ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. அந்த டீட்டெயில்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே போல நேத்துல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி உதயநிதி அவர்களுக்கு நடந்துருச்சு. அவரோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெட் ஜெயண்ட் நிறுவனம் எத்தனை கோடி ரூபாய் வருமானம் ஈட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும். இன்னைக்கு விஜய் அவர்கள் இந்த மாதிரி ரெட் ஜெயண்ட் மூவில படம் நடிச்சு சம்பளமே வாங்கின ஒரு முதலாளியே வெறும் 20 கோடி தான் கையில வச்சிருக்காராம். ஆனா சம்பளம் வாங்கின ஆளு கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய்க்கு சொத்து காமிச்சிருக்காருன்ற மாதிரி காமெடியெல்லாம் போச்சு. இந்த சம்பவத்தை ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள். நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுடைய சொத்து மதிப்பு, அவர் அங்க பண்ணினது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து மனுஷன் உடச்சு விட்டாப்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களுக்கு ஒருத்தர் வழக்கே போட்டாப்ல. உதயநிதி மேல வழக்கு போட்டவர் பேர் பார்த்தீங்கன்னா ஆர் குமாரவேல் அவர்கள். இவங்க யாருன்னா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில உதயநிதியோட தொகுதியில் வாழ்ற அவர் ஒரு நார்மலான ஒரு சமூக ஆர்வலர்னு சொல்லலாம். இவர் இந்த மாதிரிலாம் திருட்டுத்தனம் பண்ணியிருக்காரு. போன வருஷத்துக்கும் அதாவது போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் பயங்கர முரண்பாடான
அந்த சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாக்கல் பண்ணுறாப்புல. இவர் தாக்கல் வந்து பண்ணி இப்போ 3 நாள் ஆகுது. விசாரணைக்கு அந்த மனு அப்படின்றது வரப்போகுது. ஆல்ரெடி இவர் எம்எல்ஏ அப்படின்றனால போன வருஷமே இவர் தப்பு தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ பதவியை பறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் முத வந்து இன்னைக்கு முதல் தடவை வேட்புமனு தாக்கல் பண்ணி அதையும் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு வந்து நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா விக்னேஷ் அப்படின்ற ஒருத்தர் பெரம்பூர்ல போயிட்டு தாக்கல் பண்ணியிருக்காப்புல. இது உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணி இவங்களோட சொத்து மதிப்பு வந்து முன்ன பின்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க தீய சக்தி தான் உள்ள வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உதயநிதி அவர்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை தான் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வந்திருக்கும். முரண்பாடான கருத்து இருக்கு. அதையும் மாத்திட்டு தேர்தல் ஆணையமும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம கிளப்பி விடும்போது அப்ப என்ன ஆகும்? உதயநிதி அவர்களுக்கு அந்த மாதிரி மனு போட்டது வேற யாரா இருக்க போகுது? தமிழக வெற்றி கழக ஆளா தான் இருக்கும். அப்ப நாங்களும் விஜய் மேல போட்டிருக்கோம். அப்ப நீங்க 2 பேர் வந்து நீங்க வாபஸ் வாங்கினீங்கன்னா நாங்களும் வாபஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து. இது பார்த்தீங்கன்னா எடுபடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுபடாது. அதாவது கமெண்ட்ல கேட்கிறவங்களுக்கான ஒரு பதில். ரொம்பவே பயப்படுறீங்க. இது வந்து எந்த வகையிலையும் விஜய் அவர்களை பாதிக்காது, அவருடைய வெற்றியை பாதிக்காது. இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயமா இருந்து இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல கோடி ரூபாய் வருமானத்தை மறைச்சிருக்காங்க, வரி கட்டாம விட்டுருக்காங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ரொம்பவே முன்னெடுத்து கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அப்படின்னா இது தேர்தல் அதிகாரிகளே வந்து இதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை ஒருவேளை வெற்றிக்கு பிறகு தெரிய வந்துச்சுன்னா வெற்றி அப்படின்றது பறிக்கப்படும். இதுதான் வந்து உண்மை. அதனால இது வந்து விஜய் அவர்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ₹1 கூட மனுஷன் கணக்கு காமிச்சிருக்காப்ல. அதனால நம்ம வந்து இதை பத்தி பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா மற்றும் அவரோட பார்த்தீங்கன்னா அவருக்கும் அதே சம்பந்தம் தான். வேற என்னன்னா அவருடைய மனைவியோட சொத்துக்களை காட்டாம விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து போச்சு. அவரும் ஆல்ரெடி வந்து சிஏ ஆஃபீஸர்ஸ்லாம் வச்சு பேசி முடிச்சு அட்வொகேட்டை சொல்லி திருப்பி மனு தாக்கல் பண்ணி அவருடைய மனுவை ஏற்றுக்கும் போதே தீய சக்திகள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சு நிறைய பஞ்சாயத்துலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்றுட்டு இருப்பாங்க. அதனால இந்த கேஸும் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேணா வந்து இவங்க மறுபடியும் விளையாடுறதுக்காக தான் இந்த மனு தாக்கல் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இந்த வழக்கு போட்டிருக்கிறவருக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ 2 மனுவும் போட்டிருக்காங்க. ஏதோ பஞ்சாயத்து இருக்குன்னு அவங்க அன்னைக்குங்க சொல்கிறாங்க. மறுபரிசீலனைக்கு வருது. மறுபரிசீலனை பண்ணி அட்வொகேட்ஸ் வந்து பேசி முடிச்சு மனு தாக்கல் மறுபடியும் பண்ணுறாங்க. திருச்சி கிழக்கில் வயசு பிரச்சனை வருது. அதுக்கப்புறமா பண பிரச்சனை வருது, சொத்து பிரச்சனை வருது, மனைவியோட சொத்து பிரச்சனை வருது. இவ்வளோதுக்கும் தாண்டி தான் தேர்தல் அதிகாரி அதை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கீங்களே, இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகம் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் கையில் இருக்கிறத நீங்கள் மறந்துட்டீங்களா? இல்லை சும்மா பண்ணி விடுவோமே, இப்படி சும்மா நம்ம பொழுதுபோக்கில் ஒரு கேஸை போட்டு விட்டா என்ன இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்து துவண்டு போயிருவாங்க. ஆல்ரெடி வந்து விஜய் அவர்கள் 2ஆம் தரமாக ஒரு படம் நடிக்க போறாரு. இப்போ வந்து ஜனநாயகன்லாம் கடைசி படம் கிடையாது. அந்த படம் வந்து இந்த மாதிரி கேபிள்லாம் ரிலீஸ் ஆனனால ரொம்பவே மனசுடைஞ்சிருக்காரு. கேவிஎன் நிறுவனம் வந்து பாதாளத்துக்கு போயிருச்சு. அதனால ஓசியில் படம் நடிச்சு கொடுக்குறாருன்னு சொல்லி தமிழக வெற்றி கழக தொண்டர்களை திசை மாற்ற பார்த்தீங்க. எங்க தம்பிக தெளிவா இருக்காங்க. எங்க தலைவர் படமே நடிக்கிறாரு அப்படின்னா அது எங்களுக்கு டபுள் சந்தோஷம். ஆனா அது அவர் வாயால இருந்து அறிவிக்கணும். நீ சொல்லி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டாங்க. அப்ப அடுத்து வந்து இன்னைக்கு நாங்க கேஸ் போட்டிருக்கோம். அவரோட வெற்றி செல்லுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஒட்டுமொத்த தேர்தல் அறிக்கையும் தமிழகத்துக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா தன்னோட தொகுதியான 2 தொகுதிகளுக்கும் மாசத்துக்கு ஒரு முறை நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்றேன். இது வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் 2 தொகுதியில நிக்கிறது என்னமோ உண்மைதான். நாளைக்கு முதல்வராக பதவி ஏற்றுக்க போகிறதும் உண்மைதான். ஆனால் பதவி ஏற்றுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில் ஒரு தொகுதியை கண்டிப்பாக ரிசைன் பண்ணி தான் ஆகணும். அது எந்த தொகுதி அப்படின்றத அவர் தான் முடிவு பண்ணுவார். அப்போ அவர் கையில் இருக்க போகிறது ஒரு தொகுதி. அந்த இன்னொரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஊரில் ஒரு விஜய் அவர்களுக்காக விட்டு கொடுத்த ஒரு நபர் இருப்பார். அவர் வந்து ஒருவேளை நின்று ஜெயிக்கலாம், இல்லை அவங்க ரத்த சம்பந்தப்பட்டது யாராவது நின்று ஜெயிக்கலாம், இல்லை கட்சியிலேருந்து வேற யாராவது போட விட்டு ஜெயிக்கலாம். ஆனால் கூட அது விஜய் அவர்களுடைய தொகுதியாகவே கருதப்படும். அதனால தான் விஜய் அவர்கள் அப்படி சொல்லியிருக்காரு. அதனால தான் மாசத்துக்கு ஒரு முறை நான் என்னோட தொகுதிக்கு வருவேன். என்னோட தொகுதி எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல். நான் ஊருக்கு முதலமைச்சராக இருந்தாலும் என்னோட தொகுதிக்கு எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நெகிழ்ச்சியா பேசியிருப்பாரு. அதனால தான் அந்த 2 தொகுதி மக்களும் ரொம்ப கொடுத்து வச்சவங்களும் மித்த தொகுதி மக்கள்லாம் பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து முக்கியமான விஷயமா பேச போறது, அடுத்தடுத்து எல்லாருமே கேட்குற விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் அடுத்து எந்த ஏரியால அப்படின்னு கேட்குறீங்க. விஜய் அவர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதியான சனிக்கிழமை அன்று கடலூருக்கு போறாரு. கடலூர் அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே விமான இறங்குதளம் கிடையாது. ஹெலிகாப்டரில் போறாரு. அங்கே ஒரு சாதாரண ஒரு இடத்த வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கான இடமா. ஏன்னா இப்போ வந்து முழுக்க தரைவழி பயணமாகவே போகலாம், காரில் எல்லாம் போகலாம், ரொம்ப தூரம் தான். ஆனால் கூட சீக்கிரம் ரீச் பண்ணிடலாம். ஆனால் இன்னைக்கு இளைஞர்களோட பாதுகாப்பு கருதியும் இளைஞர்கள் என்ன சொன்னாலும் வண்டிக்கு பின்னாடி வர்றாங்க, அவங்க ஹெல்மெட் கூட போட மாட்டேன்றாங்கன்னு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காரு. அதனால தான் வந்து சொல்ல முடியாமல் ஹெலிகாப்டரில் வராரு. ஹெலிகாப்டரில் வர்றது அப்படின்றனால உங்களுக்கு சீக்கிரமாக டைமிங்க்கு வந்துருவாங்க. அங்கே என்ன பேசணும்னு நினைக்கிறவங்களோ பேசி முடிச்சிருவாங்க. அதை விட ரொம்பவே சந்தோஷமான
சொந்தமான மதுரை வாசிகளுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஏப்ரல் 20ஆம் தேதி விஜய் அவர்கள் மதுரைக்கு வராரு. எந்த ஏரியா அப்படின்றது இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை ரோட்ல ஃபுல்லுமே வந்து எப்படி சென்னையில பிரச்சாரம் நடந்துச்சு அந்த மாதிரி ஒட்டுமொத்த மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை மக்களும் வந்து ஒரே குசியில இருக்காங்க. சிவகங்கை அப்படின்னா ஆல்ரெடி காரைக்குடி வரைக்கும் உள்ள வந்துட்டாருன்றனால புதுக்கோட்டை, மானாமதுரை இந்த பக்கம், அதாவது நம்மளுடைய அஜித் தம்பி இறந்திருப்பாப்ல பார்த்தீங்கன்னா திருப்புவனம் ஊர், அந்த ஊர்ல வந்து ரோடு போகுது. அந்த ரோடு வழியா போறதா ஒரு திட்டம் தீட்டியிருக்காங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் மதுரை மற்றும் ராமநாதபுரத்தோட திரும்புறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. கூட்டத்தை கருதி தான் அதெல்லாம் முடிவெடுக்கிறதா தலைமை அறிவிச்சிருக்காங்க. இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. அறிவிச்சதுக்கு அப்புறம் நான் டீட்டெயில்டா சொல்லிடுறேன். இப்போதைக்கு வந்து விஜய் அவர்கள் நாளைக்கு எதுவும் பிரச்சாரம் போறாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்கும் ஷெட்யூல்டு வந்திருக்கு. முன்னாடி இன்னும் வரல. வந்துருச்சுன்னா நான் சேனலில் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க, உடனடியாக வீடியோ போட்டு விட்டுருவேன். மறக்காமல் நம்மளோட சேனலோ அந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீடியோ பார்ப்பாங்க. அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.